சிதம்பரம் கலவரத்தில் நான் 1999 தேர்தலில் நின்னபோது பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கு திமுக இதெல்லாம் அவங்களாம் ஒன்றா ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. ரொம்ப கடுமையான தாக்குதல் தலித் மக்கள் மீது நடந்தது. காவல்துறையும் சேர்ந்துட்டு அடித்தாங்க. ஏகப்பட்ட கிராமங்களை எரிச்சாங்க. நிறைய இளைஞர்கள் வெட்டுப்பட்டாங்க, கை கால் உடைஞ்சது, உயிரிழப்பு இல்லை. ஆனால் அதை நான் களத்தில் பார்த்துட்டு அந்த இடத்துல கதறி கதறி அழுதேன். நான் புவனகிரி, சிதம்பரம் இந்த இடங்கள்லாம் என்னால் தாங்கியும் முடியல. ஜனங்க அழுகையை பார்த்துட்டு அந்த அழுகையோடு நான் சென்னைக்கு வரேன். அப்போ என்ன ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி எடுக்கிறாங்க. என்னால் பேட்டி கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு ஆழமான வலி எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போ மூப்பனார் வந்து என்னை ஆற்றுப்படுத்தி நான் வாங்க நம்ம போய் குடியரசுத் தலைவரை சந்திப்போம் அப்படின்னு கேஆர் நாராயணனை சந்திக்கிறது அழைச்சிட்டு போனாங்க. கேஆர் நாராயணன் என் தோள் மேலே கையை போட்டு இதெல்லாம் அரசியலில் எதிர்கொண்டு தான் ஆகணும், தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு தான் எனக்கு கொஞ்சம் வலி இறங்கின மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 நாள் அதிலிருந்து என்னால் மீள முடியல. அந்த ஒப்பாரி ஓலங்கள், அந்த அழுகை அப்படியே என் காதில் ரீங்காரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த காட்சியெல்லாம் திரும்ப திரும்ப எனக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு. என் கூட இருந்தவங்க அத்தனை பேர் எனக்கு உயிரோடு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும். உயிரிழப்பு ஏற்படாத போதே எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த காட்சியில் பார்க்கும்போதும் அதே மாதிரி எனக்கு ஒரு பதைப்பு உருவானுச்சு. ஆனால் இந்த வீடியோக்கள்லாம் இப்போ வெளியே வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கும்போது ஒரு பையன் அப்படியே துவண்டு கிடக்கிறான். செத்து போயிட்டானா அல்லது மயக்கத்தில் இருக்கானான்னு தெரியல. அவனை தூக்கிட்டு அப்படியே கடந்து போகிறாங்க. அதை கண்டும் காணாமல் அப்படியே விஜய் திரும்பிக்கிட்டு பேசுகிறார். அந்த கூட்டத்தில் பக்கத்தில் இருந்து எல்லாம் கத்துறான், அண்ணா 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 திரும்பி பாருங்க கத்துறான். இவர் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே இந்த மாதிரியான ஒரு உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கு. அதெல்லாம் இப்போ வரக்கூடிய வீடியோக்குள்ளேருந்து நமக்கு தெரியுது. இப்போ அதை எப்படி இவரால் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியுது? இது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய ஒரு உளவியலாக இருக்குது.